What bro? It's very wrong bro. பண்ணுங்கன்னா What bro? It's very wrong bro. Wrong bro. Wrong bro. Wrong. What bro? வணக்கம். ஆக்சுவலி இப்போ உள்ள இந்த வீடியோ நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு ப்ரொஃபஷனல் கனெக்ட் உள்ள வீடியோ. அப்படி என்ன வீடியோ? முரட்டு கட்டிட சம்பவங்கள். ஓஹோ, நம்மள மாதிரி இன்ஜினியர்ஸ் வந்து ஒரு வீடு கட்டினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள். நம்மளே போட்டு நம்மளே இதெல்லாம் இந்த மாதிரி வந்தது இல்ல. அது நீங்களே சொல்லக்கூடாது பாஸ். வணக்கம் மக்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது வேலையில வில்லங்கமாவே வேலை பண்ண கட்டுமானத்தில் நடந்த கண்டமான சம்பவங்களை தான். இன்ஜினியரிங் வான்வெல்ஸையே சிங்கிள்ஸுக்கு கூப்பிடுற மாதிரி அளப்பறையான அட்டகாசமான முரட்டு வேலைப்பாடுகள்லாம் உள்ள இருக்கு. கூடவே கன்ஸ்ட்ரக்ஷன்ல கடுப்பேத்தனவங்களையும் வேலை பார்க்கும் போது வெறுப்பேத்தனவங்களையும் வீடியோக்குள்ள காட்ட இருக்கும் வெயிட்டிங்லங்கிறதுனால என்றோ மணியா எடிட்டர். இதெல்லாம் நம்ம சிரிக்காம ட்ரை பண்ணுவோமா? வாய்ப்பே இல்லை. அவரு ஸ்ட்ரிக்ட், என் தலையில மண்ணள்ளி போடுறதுக்குனே வாங்க. தெரியல. அங்க ரைடு கணக்குல காட்டுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எங்க வச்சிருக்கீங்க சார்? கண்டிப்பா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. அலமாரிக்குள்ள அமுக்கி வச்சிருக்கீங்களா? இது வந்து நார்மல் தான். இது வந்து இப்ப ட்ரெண்ட் மாதிரி தான். கனவோட கட்டின வீடு பாட்டுக்கோங்க. காலமை அப்படியே தூக்குறாங்க. ஐயோ, நம்பிக்கையால நிக்கும். நல்லா காம்பேக்ட் பண்ணிருக்காங்க. சுத்தி சுத்தி வெட்றீங்களே. ஏன் ஹேர் ஸ்டைல் வைக்கட்டாப்பா? வேணாம், சிம்பிளா கம்ப்ளீட் பண்ணோம். எப்படி 35,000க்கு முடிஞ்சிருச்சு. பேரா போடுவீங்க. பரப்பிட்டு ஒரு பொட்டி எதுக்கு பண செலவு? எயில போமா வேலை ஓட்டால கார் ரெண்டு சைடுல மட்டும் போட்டுருக்கு. டாப்புக்கு போணுமாங்க நீங்க? எங்க அப்பா என்ன மனுஷன், என்ன வாழ்க்கையில டாப்புக்கு போணுமா? நேரா வச்சு சாதிச்சு போல. அந்த ஊர்ல வெக்கப்படக்கூடாது. இன்னைக்கு எனக்கு ஒரு இப்படிதான் போட்டாங்கப்பா இங்க வீட்டுக்கு முன்னாடி. சொல்லுங்க ப்ரோ. அவங்க போட்டு போய் 2-3 நாள் கழிச்சு பண்ணாலே வந்துச்சு. ரீசார்ஜ் செய்வோம்னு சொல்லுச்சு. குறைஞ்ச மாதிரியா இருந்தா அதுக்கும் முதுகு வலிக்காது. அதுக்கு அதான் ஜாலியா அப்பப்போ பாப்பு என்ன பண்ணுது? காத்துக்கா? அவர் எக்ஸ்பீரியன்ஸான கையே. செங்கல பட்டா பிடிச்சுக்குவே சித்தப்பா. போடுற வாக்கலாம் எப்படாச்சு இல்ல, இவங்க போட்டது ஒரு கலர், அது பிடிச்சது கலர். அவரு புதுசு வேலைக்கு தம்பி அளவளர்ந்துதானே அடிக்கிருக்க. என்னங்க சொல்றீங்க? அளக்கணுமா? அண்ணன் காதல்ல இருக்காரு, கட்டுமானத்துல இருக்காரு. கொஞ்சம் ஞானிக்கும் போது இதெல்லாம் சொல்லி வச்சிருக்குது. தலகனை இல்லாதவன் நானு. தலகணம் உச்ச இல்லாத நிலையில வச்சு பாத்துக்குவேன். அங்க கலவையில என்னத்த கலந்தாங்கன்னு தெரியல. எப்படி செக் பண்றாரு? அங்க ஆர்கானிக்கா வீடு கட்டுவாங்க. அதெல்லாம் அற்புதமா இருக்கும் சார். மூங்கில் வச்சு ஆக்கில் போட்டு விட்டுருவோம். கம்பி கட்டுற கதையெல்லாம் இதுவும் இதுதான் பண்றேன். இதுவும் ஒரு புது ஐடியா தான். என் வெற்றிக்கு காரணம் என் தம்பிக்கே தான். ஸ்டீல் பல்ல பேம்பு விளக்கம் வேண்டாம்னு நினைக்கிறேன். என்ன பண்றது? வீல மாத்துறது பெரிய வேலை. ஏடா இழுத்த அப்புறம் வரும். ஓரமா போய் முக்கு. அண்ணங்கிட்ட ஐடியா இருக்கு. அடியில குளிய தொன்னா ஓ, அது எப்படி வரும்? பஞ்சர் தான் ஆகும். இல்ல பஞ்சர் வாய வச்சு பஞ்சர் ஆயிடுச்சு. விசப்பரிச்சை வைப்பாரு. நடக்கும் போது கவனம் சதறக்கூடாது. படைய போது ஆண்டவே ஒரு உதவி. ஐயோ பாவம், ரொம்ப கஷ்டப்படுறீங்களா நண்பா? ஆமா. ஸ்மூத்தான அண்டராமுக்காக இதோ வெல்லும் வழி நீயே சரிக்கலாம். விடுங்க அவரை. சொல்லக்கூடாதுடா. 250 ரூபாய்க்கு அருமையான வேலை. கான்கிரீட் அவர் கடுமையான உழைப்பாளி. ஐயோ, அது வருது. நினைச்சேன் ஏன்னா தூக்க முடியாது. அவர் கூட சரி, ஏதோ பிசிக்கல், அது இது பிசிக்ஸோட இதுல போதும். போடுவாங்க இரும்பு குதிரைங்க. சரி, எங்க போடுறது தெரியாதா மேடம் உங்களுக்கு? கொள்ளையில வாங்க. கிரியேட்டிவிட்டி குதிரை கணக்கு கவலைப்படாதீங்க. வண்டி வேலையில பூந்தா தம்பி சின்சியர். ஆனிய போடு. மாத்தினா வெளிய வர முடியாது. எப்படி வருவான்? வெளிய வரவே மாட்டார். பைப்பை இறக்குனாரு. அழகா இருக்குது. பிரேக் பிடிக்கல. வேலையெல்லாம் அப்படியே நிக்குது. எங்க அந்த கான்ட்ராக்ட்? என்னத்தை உழைச்சு என்னத்தை கொட்டி போடதான் சம்பளம் கொடுக்குறாங்க. எடுத்து போடவா சம்பளம் கொடுக்குறாங்க. ஆனா இது எல்லா இடத்துலயும் பண்றாங்க. கட்டிங் சார், அது எப்படிங்க சார்? கோடு புரோக்கர் என்ன புரிய வச்சாரு. பாடி வீடுங்க, மஜாவா இருக்கு. அட்டாச் பாத்ரூம் இருக்கு.
அதுவும் இங்கே அட பாவிங்களா. அந்த நேரம் ஆட்டையை போட்டுருவாங்கல்ல, அதுவும் 500 ரூபாய்க்கெல்லாம் சேஃப்டியே கிடையாது. வாவ், இந்த வயசுல எப்படி உழைக்கிறார். கடுக்கல்ல சிலந்தி அடிச்சிருக்கு. வாவ், இந்த வயசுல எப்படி உழைக்கிறார். மாடர்ன் டெக்னாலஜி மக்கா, நீங்க அதுல வேணும். என்னது, இங்க இருந்து தண்ணி அதாவது வருது. இழுத்து மூடிட்டா கவலையே இல்ல. எதுக்குங்க கேட்டு? கலவை கரெக்டா இருக்கான்னு பாருங்கண்ணா. எஸ் கம்மிங். என்ன தொடர்ந்து கிறிஸ்பினஸ் கம்மியா இருக்கு. கம்மியா மலைச்சாரல் மாதிரி. கேரம் பிடிச்சவனே கட்டுமானா. நல்ல ஒரு இது. அதுவும் இல்ல சார், அடுக்குமாடி. என்ன டெக்ஸ்டைல் இன்ஜினியர்? அவர் சிற்பி. அந்த போகாம நான் இல்லைங்க. மோதிரம் கரண்ட் போகாம பத்திரமா சரப்பாலையா செதுக்குவார். சூப்பரா வெளியே பண்ணிட்டாரு. போறோம், கதவு முடுறா. அட ஆமா, அதை வேற மறந்துட்டேன். இன்ஸ்டால்மெண்ட் போடுறியோ? அண்ணன் ஹோல் போட வரல, ஆழமா போடணும்னு போச்சு, நினைக்கிறேன். டைல்ஸ் ஓட்ட உள்ள போகுது. இருக்கா? அடடே. பைப்ல போட்டாரு. பாத்துக்கிடுங்க மக்களே, கவர்மெண்ட்ட பாராட்டி ஆகணும். தரைக்கு குளிர கூடாதுங்கிறதுக்காக தார் ரோடு போர்வை திட்டம். எப்படி உதிரி உதிரியா வருது பாருங்க. நல்லா கிறிஸ்பியாவும் இருக்கு. பேருக்கு போட்டு மழை காலம் வந்தா மடிச்சு வச்சுக்கலாம் பாருங்க. Thank you, government. ராஜ பரம்பரைனா அப்படித்தான். டூ இந்த வண்டி மேல போகுது. எடுத்து விடுங்கண்ணே. இதை எதிர்பார்க்கல. சப்வே சர்ஃபர்ஸ் மாதிரி ஒன்வே சர்ஃபர்ஸ் அது. இன்னும் 5 கம்பம் தான்னா ஐ ஸ்கோர். இதுல எப்படிங்க வண்டி ஓட்ட பேமெண்ட்டுக்கு முடியும்? வெயிட்டிங். சாரி தம்பி, அக்கவுண்ட்ல பேலன்ஸ் இல்ல, நாளைக்கு பண்ணலாம்ல. சே, அதனால என்ன, பரவாயில்ல, நாளைக்கு பண்ணி தரேன். கொடுக்கல. வேகமான சர்வீஸ். வாட்டர் போட்ட உடனே தண்ணி வரும். நாங்க இன்னும் மோட்டர்ல இருந்து தண்ணி இன்ஜினியருக்கு வருது. ப்ரெஷர் கொடுத்தா Pressure. வேட விசில் அடிச்சிரும். அண்ணன் ஆணி அடிப்பாரு. ஏய், பொறுமை பொறுமை. மண்டையில உள்ள போகுது. ஆணியை தவிர எல்லாமே அடிக்கும். அளந்து பார்த்தா 6 இன்ச்சு கம்மியா இருக்கு. ஸ்கேலிங்ல பார்த்தா 4 இன்ச்சு கம்மியா இருக்கு. இப்ப பார்த்தா கம்மியாவே இருக்கு. பெங்கல் சைக்கோ. கரெக்டா கேட்டு விட்டியா? கம்பத்துல விடுறதுதான் வழக்கம். கம்பமே விடுறது இப்பதான் பல ஐயோ. என்ன பழக்கம். அதுல தண்ணி தண்ணி வருது, அது celebrity. தெரியல எனக்கு. கவலைப்படாதீங்க, எப்பவும் ப்ரமோஷன் பண்ண மாட்டேன். 250 ஃபாலோவர்ஸ்க்கு உண்மையா இருப்பேன். உங்கள் அன்புக்கு அடிமை நான். இங்க வாரியா இது- வாயில வெல்டு வைக்கவா. நான் நார்மல் பீப்புள் இல்ல, நான் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறேன். ஓ, பட்டாசு அடிக்கிற மாதிரி இருந்துச்சுல்ல. தான் கழுவணும்னு எழுதி போட்டிருக்கேன். தர சும்மா தீயா இருக்க வேண்டாம். இருக்கும் பாக்குறவங்களுக்கெல்லாம் வயிறு எறியணும். எரியும் கண்ணுல பாக்கும் போதே கப்புன்னு பத்திக்கணும். கண்டிப்பா பத்திக்கணும். எனக்கு புரியல. அது பேட்ச் ஒர்க் பண்ணணுமா? என்னது இது? பண்ணுறதே பேட்ச் ஒர்க் தான். Patch work. அண்ணே கன்ஸ்ட்ரக்ஷன் டாக்டர். கட்டடத்துக்கு என்ன பிரச்சனை? ஓ, முடி உதிர்வு. கரெக்டா சொல்லுவார். அண்ணன் மூலக்காரரு என்னமா யோசிச்சிருக்காரு. எங்கேயோ போக போறாரு. போயிட்டாரு. 3 லைட்டுக்கும் 3 ஸ்விங் வரும்ல. எல்லாரும் வீட்டுக்கு போறோம்ல. போங்க. கிளம்பவா? 1 செகண்ட். சரி போங்க. சரி வரேன். 9 செகண்ட் நிக்க மாட்டீங்களா? சரி நிக்கிறேன். Ultimate. என்ன எனக்கு புரியல. Again வருது. என்னங்க இது? இதுவா ஆபீஸ் போறப்ப வரணும். அதெல்லாம் நீ இறுக்கி போட்டுட்டா கிளினிக் பிளஸ் செக்யூரிட்டி. வீட்டு சாவியை உள்ள வச்சிடலாம். இந்த வீடியோவோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். புரியல, பிடிச்சா எப்படிலாம் மறக்காம like பண்ணி யோசிக்கிறாங்கல்ல? தட்டி விடுங்க. வீடியோ என்ன பிடிச்சதுங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கொட்டி விடுங்க. கண்ணி ஏய், அழகு. காட்டணும்னு எக்ஸைட் ஆகுறேன். ஆனா Look அதை பாரு. கண்ணாடியிலேயே பாப்பேங்க. அழகு குட்டி. காம் டவுன் ஆகுறேன். வீடியோ விடாம பார்த்ததுக்கு விழுந்து வணங்கி நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். see you again. வா. இல்ல எனக்கு இவரு எப்படி இந்த வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறாரு, எங்க இருந்து இதுல. ஆனா இதுல நான் பார்த்தது எகைன் வந்த மாதிரி ஒரு வீடியோ கூட நான் எகைன் ஏற்கனவே பார்த்த வீடியோ எதுவுமே இல்ல. புதுசா எங்க இருந்து அந்த கலெக்ஷன் எடுக்கிறாருன்னே புரியல. ஆனா இவங்களுக்கு கண்டென்ட் தரதுக்காகவே பண்றாங்க. ஒரு பெரிய ஒரு குரூப்பே வேலை பார்க்குது. அது மட்டும் எனக்கு உறுதி. கன்ஃபார்ம் வேலை பார்க்க சொன்னா போயிட்டு அங்க போய் ரீல்ஸ் யோசிச்சு இந்த மாதிரி எந்த அளவுக்கு முட்டாள்தனமா ஒரு ரீல்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு. ஆனா இல்ல நிறைய இது வந்து காமனா ஒர்க் டைம்ல தப்பு பண்ற மாதிரி இல்ல, கண்டென்ட்டுக்காகவே பண்ணது. பாதி இது நேச்சுரலா அந்த எடுத்தது மாதிரி இருந்துச்சு. சில இது வேணும்ட்டு இது மாதிரி பண்ணுவாங்க. அந்த நின்னுட்டு மேல சிமெண்ட் வச்சதெல்லாம் ஓவர். அதெல்லாம் பேசி வச்சுதான் பண்ணிருக்காங்க. பட் படிக்கட்டு பாத்திருக்கேன் இந்த மாதிரி ஆல்ரெடி பிளான் பண்ணாம போட்டு லாக் பண்ற மாதிரி இந்த பக்கம் போட்டிருப்பாங்க. ஆனா கடைசியில இங்கதான் வேணும்ட்டு அப்புறமா இதை க்ளோஸ் பண்ணிட்டு அது மேல இன்னொன்னு ஸ்டேர் கேஸ் போடுறது பண்ணிருக்காங்க. அதான் சொல்றேன். இப்ப இன்னொன்னு காட்டினாங்க. ஸ்டார் கேஸ் இருக்கு. ஸ்டார் கேஸ்ல அந்த இது டாய்லெட் வச்சிருந்தாங்க. அது வேற ஏதாவது பர்பஸ்க்காக வச்சிருப்பாங்க, ஒரு இதுக்காக. அது சொல்ல முடியாது. ஏதாவது வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
மேலதானே இருக்கு, யார் வந்து பார்க்க போறாங்கன்னு வச்சாலும் வைக்கவாங்க. டக்குன்னு மேல இருக்கும். எனக்கு ஒரு டவுட், அவசரமா டக்குன்னு கீழே போய் கிரவுண்ட் ஃப்ளோர்ல பாத்ரூம் போனா டக்குன்னு போய்க்கலான்னு போறது ஓகே, அங்க மேல போனா அது எங்க வெளியே போகும்? யூஸ்வலா எங்க எப்படி இப்ப நான் 4th ஃப்ளோர்ல ஒரு டாய்லெட் இருந்தா எப்படி கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க அது மாதிரி போகும். இது பார்த்தா கனெக்ஷன் எல்லாம் கொடுத்த மாதிரி தெரியலையே. அடுத்த ஸ்டார் கேஸ் மிட் லேண்டிங்ல எவனா போறப்ப மேல வருவோம். நல்லா யோசிக்கிறாங்கயா. எனக்கு டக்குன்னு அதான் தோணுச்சு. ஓகே சரி, வேற ஒரு வீடியோல மீண்டும் சந்திப்போம். பாய்.